வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். திரும்பவும் உங்க எல்லாரையும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மையூர் கிளார நோக்கி வந்த பாரியினுடைய ஆவேசத்தை பார்த்த சமயத்துல தங்களோட கோட்டையை அழிக்க வந்த மத யானையினுடைய நினைவு வந்துச்சு. தங்களை காப்பாற்றிய பரம்பு பெண்ணுக்கு தந்தை கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்த சமயத்துல அந்த மத யானையினுடைய கால்ல கட்டெரும்பினுடைய தலை நசுங்குற மாதிரி எருள் தடியால நசுங்கிக்கிட்டு இருந்துச்சு மையூர் கிளாரினுடைய தலை. இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம். பாரியோட தாக்குதலை பார்த்து பயந்த நிமிஷத்துல குலசேகர பாண்டியன் பின்புறமா தப்பிச்சு ஓடினாரு. குலசேகர பாண்டியன் பின்புறமா நகர்ந்துகிட்டு இருக்கிறத செங்கன சோழன் பாக்குறாரு. உசந்தன் தலைமையிலான நம்மளோட கவசப்படை வலிமையா நின்னு போரிட்டு கொண்டிருக்கு. ஆனா கருங்கைவாணன் இன்னும் வந்து சேரவே இல்ல. சூழல் மொத்தமும் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. யானைப்படை சிதஞ்ச நிமிஷமே நம்மளோட திட்டம் முழுமையும் தோல்வி அடைஞ்சிருச்சு. நாம தப்பிக்கிறது மட்டும்தான் இப்போதைய தேவை அப்படின்னு செங்கன சோழன் உணர்ந்தாரு. ஆனா செங்கன சோழனை சுத்தி நின்னுகிட்டு இருந்த சோழ வீரர்களோ ரொம்ப குறைவானவர்கள் தான் இருந்தாங்க. அவங்களோட உதவியால பாதுகாப்பா அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாது. அதுவும் அவரால குதிரையில உட்கார்ந்துகிட்டே வேகமா போக முடியாது. எழுவநாற்றுல ஏற்பட்ட தாக்குதலால அந்த நிலைக்கு வந்திருந்தாரு. தன்னுடைய குதிரைய உதியஞ்சேரலை நோக்கி செலுத்தினாரு. யானைப்படை சிதஞ்ச மாதிரியே நடுவுல நின்னுகிட்டு இருந்த பெரும் படையும் சிதைய தொடங்குச்சு. மையூர் கிளாரினுடைய தலைய நசுக்கி தூக்கி வீசினாரு பாரி. அதோட அந்த பெரும்படை ஈரக்குலை நடுங்க உயிர் பிழைக்க கூடிய ஓட்டத்தை தொடங்குச்சு. பாரிய சுத்தி நின்னுகிட்டு இருந்தவங்க தூரத்துல நிற்கக்கூடிய சோழவேளனையும் புதிய விற்பனையும் அடையாளம் காட்டுனாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யானைப்படை சிதறின வேகத்துல கோட்டைக்கு பக்கத்துல இருந்த வீரர்களை நோக்கி முடியனும் உதிரனும் வேகமா பாஞ்சு முன்னேறி போனாங்க. இந்த போரினுடைய மிக முக்கியமான வேலையே இனித்தான் இருக்கு. சின்ன கவன பிசகோ வேக குறைவோ இருந்துடக்கூடாது. துல்லியமான தாக்குதலுக்கு தயார் நிலையில குதிரையில வேகமா போய்கிட்டு இருந்தாங்க முடியனும் உதிரனும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உதியஞ்சேரல் கிட்ட கை குவித்து கேட்டாரு செங்கன சோழன், என்னை இந்த இடத்தை விட்டு பாதுகாப்பாக வெளியேற்று அப்படின்னு சொல்லி. மூன்றாம் நிலையில நின்னுகிட்டு இருந்த வேந்தர் படையில அதிகம் இருக்கிறது சேர வீரர்கள் மட்டும்தான். அதனாலதான் உதியஞ்சேரல் கிட்ட செங்கன சோழன் இப்படி ஒரு உதவி கேட்டாரு. ஆனா உதவியா கேட்காம இத நீ எனக்கு செய்யறதுக்கு கைமாறா நான் உனக்கு ஒண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. செங்கன சோழன் இப்படி கேட்டதும் உதியஞ்சேரல் சொன்னாரு, போர்க்களத்தினுடைய கடைசி நிமிஷத்துல உயிர் பிழைக்க தப்பி போறது பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில நீங்க எனக்கு என்ன தந்துட முடியும் அப்படின்னு கேட்டாரு. தனக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த வேளக்கார படைய சேர்ந்த வீரனை நோக்கி செங்கன சோழன் கைய நீட்ட அவனோ பட்டு துணியால சுற்றப்பட்ட ஓலை சுவடியினுடைய கட்டு ஒண்ணு எடுத்து கொடுத்தான். அத உதியஞ்சேரல் கிட்ட செங்கன சோழன் கொடுத்தாரு. என்ன இது அப்படின்னு உதியஞ்சேரல் கேக்குறதுக்கு முன்னாடியே செங்கன சோழன் சொன்னாரு, பச்சை மலையில இருக்கக்கூடிய 14 வேளிர் குலங்களும் காலம் காலமா தங்களோட விலை மதிப்பு மிக்க செல்வங்களை பாழி நகர்ல தான் சேமிச்சு வைக்கிறாங்க. இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷமானாலும் அந்த இடமும் அதுக்கான குறிப்பும் மாற போறது கிடையாது. அப்படிப்பட்ட இடம் எங்க இருக்கு அப்படிங்கிற குறிப்பை காடர்களை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிக துல்லியமான இந்த குறிப்பின் அடிப்படையில தான் நான் எழுவநாற்றினுடைய மேல்முனை வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் பாரியால தாக்கப்பட்டு என்னுடைய படை அழிஞ்சு போச்சு. காடர்கள் உருவாக்கிய அந்த குறிப்பு இந்த ஏட்டுல தான் இருக்கு. இந்த போர்ல ஜெயிச்சுட்டா குலசேகர பாண்டியனுக்கு இத குடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா போருக்கு தலைமை தாங்குற குலசேகர பாண்டியனோ நம்ம கிட்ட சொல்லாம கூட இந்த போர்க்களத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. இனி இது சேரர்களுக்கு தான் சொந்தம். என்கிட்ட இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் அந்த செல்வத்தை சேரனோ அல்லது சோழனோ தான் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை எனக்கு கொடுத்தான். அது கையில வாங்கினதும் உதியஞ்சேரலுக்கு மெய் சிலிர்த்துச்சு. இது முன்னாடியே கிடைச்சிருந்தா நான் இந்த போர்க்களத்துக்கே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு உதியஞ்சேரல் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காலம்பனோட பெரும் குரல் கேட்டுச்சு. கருங்கைவாணன் இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச நிமிஷமே வேந்தர்களோட கவசப்படை நிலை குலைய தொடங்குச்சு. அந்த நிமிஷத்துல விண்டன் எறிந்த ஈட்டி உசந்தனை குத்தி தூக்குச்சு. இப்படி இந்த படை எல்லாமே சிதற தொடங்கினதும் சோழவேளன் தப்பி வெளியேறதுக்கு முயற்சி செய்யவே இல்லை. அந்த நிமிஷம் பாரியை எதிர்கொள்ளணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணாரு.
பொதியவர்ப்பனும் அதே மனநிலையோட தான் இருந்தான். பாரிய பார்த்ததும் அவ்வளவு வெறியோடு வேகமா வந்தாரு சோழவேலன். ஓங்கிய எருள் தடிய நிறுத்திட்டு கண்டார கோடாரிய வாங்கினாரு பாரி. தனக்கு முன்னாடி மொத்த படையையும் அழித்து கொண்டிருக்கக்கூடிய பாரிய வீழ்த்தக்கூடிய வெறியோடு சோழவேலனும் பொதியவர்ப்பனும் சூழ்ந்து தாக்க முயற்சி செஞ்சப்போ அவங்களோட தாக்குதலை தடுக்க எந்தவித முயற்சியும் பாரி செய்யவே இல்லை. அந்த தாக்குதல் சிறுபிள்ளைத்தனமா பாரிக்கு தோணுச்சு. சோழவேலன் வீசி வந்த வாளை கண்டார கோடாரியால தட்டி விட்ட வேகத்துல அந்த கோடாரி அவனோட கழுத்துல இறங்குச்சு. கண்டரா கோடாரியினுடைய கூர்மை அவ்வளவு வலிமையானது. அறுத்து இழுக்கப்பட்ட கோடாரியின் வேகத்துல சோழவேலனோட தலை கண்ணிமைக்கும் நேரத்துல சரிஞ்சது. தன்னோட குதிரைக்கு முன்னால உருண்டு வந்த சோழவேலனினுடைய தலைய பார்த்து மிரண்ட பொதியவர்ப்பன் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்ச நிமிஷத்துல பொதியவர்ப்பனோட நெஞ்சு குழிக்குள்ள இறங்குச்சு கண்டரா கோடாரியினுடைய கைப்புடி முனை. ஒரே சமயத்துல பொதியவர்ப்பனும் சோழவேலனும் இறந்து போனாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யானை படைய பரம்பினர் முழுமையா சிதற செஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் தளபதி மாகனகன் தனக்கு கொடுக்கப்பட்ட 2ஆம் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய முடிவுக்கு வந்தான். கோட்டைக்குள் இருக்கக்கூடிய நீலனினுடைய தலையை வெட்டி வீசிட்டு தப்பிச்சு வெளியேறுவதுதான் அந்த திட்டமா இருந்துச்சு. மாகனகன் தன்னுடைய குதிரையை திருப்பி உள்கோட்டைக்குள்ள நுழைய நினைக்கும் போது உதிரனோட விற்படையினரின் அம்புகள் சீறி பாய ஆரம்பிச்சது. ஒரே நிமிஷத்துக்குள்ள எத்தனையோ அம்புகள் முழு விசையோடு இறங்குச்சு. மாகனகன் உள்ள நுழைஞ்சு நீலனை வெட்டிட்டு போகலாமா இல்ல இப்பவே தப்பிச்சு போகலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சான். அந்த நிமிஷத்துல முடியன் மின்னல் வேகத்துல கோட்டைய நோக்கி பாஞ்சுகிட்டு இருந்தாரு. வெளியில நின்னு போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரன் கூட கோட்டைக்குள்ள நுழைய கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருந்தான் உதிரன். உதிரனோட அம்புகள் கோட்டை வாயிலுக்கு பக்கத்துல ஒருத்தரையும் நிலை கொள்ள செய்யல. அதையும் மீறி மாகனகன் உள்ள நுழைய முயற்சி பண்ணான். குதிரையில பாய்ந்து வந்து கொண்டிருந்த முடியனினுடைய கண்கள் கோட்டை வாசல்ல தான் இருந்துச்சு. மாகனகன் கோட்டைக்குள்ள நுழையக்கூடிய நிமிஷத்துல அவனோட மெய்க்கவசத்தை துளைத்து கொண்டு உள்ள நுழைஞ்சது முடியன் எறிந்த ஈட்டி. வேந்தர்களினுடைய கடைசி முயற்சிய பரம்பினுடைய குடிமுடியன் குத்தி சாச்சாரு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காலம்பன் பெரும் உருமலோடு வந்து கவசப்படைய தாக்க முயற்சி பண்ணும் போது வேந்தர்கள் 3 பேரும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி இருந்தாங்க. முடியன் முழு வேகத்தோடு உள்ள நுழைகிற வரைக்கும் அவருக்கு பின்னால இருந்து உதிரனோட படை இடைவிடாது அம்புகளை பாய்ச்சியபடியே இருந்துச்சு. நடுவுல நின்னுக்கிட்டு இருந்த படை முற்றிலுமா சிதறி ஓடிக்கொண்டிருந்த சமயத்துல முடியன் கோட்டைக்குள்ள நுழைஞ்சாரு. நுழைஞ்ச நிமிஷத்துல அவர் எழுப்புன சீழ்கை ஓசை எல்லா இடத்திலையும் எதிரொலிச்சது. பாரியும் காலம்பனும் விண்டனும் தங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய வீரர்கள் யாருமே இல்லாத களத்துல இருந்து சீழ்கை ஓசை கேட்டதுமே கோட்டையை நோக்கி ஓடுனாங்க. இந்த ஓசைக்காக காத்திருந்த தந்த முத்தத்துக்காரர்கள் தனியா நிறுத்தியிருந்த 4ஆம் யானைய கோட்டையை நோக்கி கூட்டிட்டு போனாங்க. பகலினுடைய 15ஆம் நாளிகை தொடங்குச்சு. கதிரவனோட வெப்பக்கதிர் நிலமெங்கும் ஒளி வீசி கொண்டிருந்துச்சு. பார்க்கக்கூடிய இடமெல்லாம் எருக்களை இலையும் நெருஞ்ச இலையும் குருதிய ஏந்தி நின்னுச்சு. எல்லா இடத்துலயும் மனித கதறல் எதிரொலிச்சது. குத்தி சாய்க்கப்பட்ட குதிரைகளும் யானைகளும் ஈன குரல்ல ஒலி எழுப்புச்சு. எரிமதம் கொண்ட யானையாலும் எருள் தடி கொண்ட பாரியாலும் நடுங்கின நிலம் உச்சி பொழுதுல கொஞ்சம் கொஞ்சமா நிலை கொள்ள தொடங்குச்சு. 4ஆம் யானை கோட்டைய விட்டு வெளியேற தொடங்குச்சு. அந்த யானையோட கழுத்துல தந்த முத்தத்துக்காரன் உட்கார்ந்திருந்தாரு. அந்த யானையோட முதுகுல இலவம் பஞ்சால சின்ன நார் கொண்டு பின்னப்பட்ட விரி மெத்தையின் மேல நீலன் உட்கார்ந்திருந்தான். நீலனுக்கு பின்னாடி முதுகினுடைய மேல் நிலையில பாரி உட்கார்ந்திருந்தாரு. நீலனோட இடது காலினுடைய காயம் ரொம்ப வலிமையா இருந்ததால முழு பிடிமானமும் கிடைக்கல. யானையோட அசைவுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பின்னால உட்கார்ந்திருந்த பாரியினுடைய இடது தோள்ல சாஞ்சபடி இருந்தான் நீலன். யானையை தொடர்ந்து முடியன், காலம்பன், உதிரன், விண்டன் ஏந்திய ஆயுதங்களோடு பரம்பு வீரர்களும் வந்துகிட்டு இருந்தாங்க.
தகிப்பேறிய கண்களும் சீற்றம் குறையாத முகமுமாயிருந்த பாரிக்கு நீலன் தோல்ல சாஞ்ச நிமிஷத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் குறைய தொடங்குச்சு. செந்தேன் நிறத்துல எரிந்து கொண்டிருந்த பாரியினுடைய கண்கள் வெண்மை நிறம் கொள்ள தொடங்குச்சு. பாரியினுடைய எரிமதம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க துவங்குச்சு. அவங்களுக்கு முன்னாடி கிழக்கும் மேற்குமா நீண்டு கிடந்த பச்சை மலை தொடர் தன் பிள்ளைகளுக்காக கைவிரித்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. நடந்துகிட்டு இருந்த யானையின் தந்தத்தின் மேல தும்பி ஒண்ணு உட்கார்ந்துச்சு. குனிஞ்சு அதை பார்க்க நினைச்ச பாரி பறவையொன்றினுடைய மாறுபட்ட ஓசைய கேட்டு தலை நிமிர்ந்து பார்த்தாரு. அவரோட தலைக்கு மேல காரமலைய நோக்கி ஓசை எழுப்பியபடி பறந்துகிட்டு இருந்துச்சு கருங்கிளி ஒண்ணு. இன்னைக்கு முழு நிலவு நாள். சேர சோழ பாண்டிய அரசர்கள் தனித்தனியா பாரிக்கிட்ட போர் நடத்தி தோத்து போயிருக்காங்க. ஆனா மூவேந்தர்களும் இணைந்து பாரிய எதிர்த்து போர் நடத்தி 3 பேரும் இணைந்து பாரிக்கிட்ட தோத்து போனாங்க. பாரி மூவேந்தர்களையும் தோற்கடித்து மீட்டது நீலனை மட்டுமல்ல, இந்த இயற்கையையும் சேர்த்துத்தான். அப்படிப்பட்ட வெற்றியோடு பரம்பு வீரர்கள் எல்லாருமே பரம்பு மலையை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முழு நிலவு நாள். கொற்றவையினுடைய கூத்துக்களம் நோக்கி பரம்பு மக்கள் சந்தோஷமா குவிய தொடங்கினாங்க. குருதியாட்டு விழா சிறப்பா தொடங்க இருந்துச்சு. போரினுடைய இழப்புகளை வெற்றியினுடைய மகிழ்வு கொண்டு மேவக்கூடிய விழாதான் இது. போர் தெய்வமான கொற்றவை தன்னுடைய பசியாரி மகிழ்ந்திருப்பா. அவளோட மகிழ்வ பரம்பு நாட்டு பெண்களினுடைய மகிழ்வா மாத்துறதுதான் இந்த திருவிழா. மூவேந்தர்களுக்கு எதிரா போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கொற்றவைக்கு நீராட்டு விழா நடந்துச்சு. அந்த விழாவினுடைய சமயத்துல நிறை சூழ்காரியினுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய கருவுக்கு வாக்கு கொடுத்தா கொற்றவை. இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கு காத்தளிப்பேன் அப்படின்னு கொற்றவை சொன்ன சொல் இன்னைக்கு மலர்ந்திருக்கு. கொடுத்த வாக்க பாதுகாத்த கொற்றவைக்கு நன்றி கூறக்கூடிய பெருவிழாதான் இது. எத்தனையோ இழப்புகளையும் வலியையும் கண்ணீரையும் பல பேரினுடைய மரணத்தையும் கடந்தால் மட்டும்தான் மேடேறி வந்து நன்றி சொல்ல முடியும். இந்த காடு பாதுகாக்கப்பட்டது, இந்த பரம்பு பாதுகாக்கப்பட்டது, நிலமெல்லாம் பாதுகாக்கப்பட்டதினுடைய அடையாளமாக இன்னைக்கு சிலிர்த்து நிக்குது. இவ்வளவும் பாதுகாக்கப்பட்ட நிலையில தன்னுடைய இழப்பை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு இழப்பும் நேர்ந்துச்சு. வீரர்களோட குருதியில் தோய்ந்த துணிகள் தீபங்கள்ல திரியா எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. பந்தங்கள்ல ஒளி வீசி கொண்டிருந்துச்சு. எரிந்து மறைதலும் ஒளிர்ந்து அடங்குதலுமே தான் வாழ்வு. இருளை விளக்கத்தான் முடியும், அழிக்க முடியாது. ஒளிய வச்சு கண்டுபிடிக்க கூடிய உண்மை அதுதான். மரணமும் அப்படித்தான். கொற்றவையனுடைய கூத்துக்களம் நோக்கி வழியெங்கும் தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்துச்சு. அது வெறும் தீபங்கள் மட்டும் கிடையாது, ஒளி வீசக்கூடிய வீர நினைவுகள். எரியக்கூடிய சுடர தொட்டு வணங்கியபடி கூட்டம் கூட்டமா மக்கள் கூத்துக்களம் நோக்கி வந்துகிட்டே இருந்தாங்க. பரம்பினுடைய அத்தனை ஊர்கள்ல இருந்தும் சார சாரையா மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. குருதியாட்டு விழா தொடங்குறது தான் இன்னைக்கு. ஆனா அது எப்ப முடியும் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாது. காட்டுல எத்தனை வகை கல் இருக்கோ அத்தனையையும் குடிச்சு கறி வகைகளையும் விடாம கடிச்சு சாப்பிட்டு ஆட்டமும் பாட்டமுமா இந்த விழா பல நாட்கள் நீடிக்குங்க. பரம்பினுடைய தென் எல்லையில இருந்து வட எல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே ஒரே நேரத்துல வந்து போக முடியாது. அதனால மக்கள் இரவும் பகலுமா நாட்கணக்குல வந்துகிட்டே இருப்பாங்க. உள்ளங்கையில பிடிச்சு வச்சிருக்க கூடிய மணல் ஆற்று நீருக்குள்ள கரைஞ்சு மறைகிற மாதிரி விழா மகிழ்வுல கண்ணீர் துளி தன்னுடைய போக்குல அது காணாம போயிரும். அது வரைக்கும் குருதியாட்டு விழா தொடர்ந்துகிட்டே இருக்கும். கொற்றவையினுடைய கூத்துக்களத்துக்கு நடுவுல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்ட பானையில நிறை நீர் தழும்பி இருக்கும். ஈன்றெடுத்த குழந்தைய அந்த பானை நீர்ல மிதக்க விட்டபடி எள்முனையால அதோட மார்ப கீறுவாங்க. துளிர்த்து மேலெழக்கூடிய செங்குருதி நீர்ல பரவியபடி இருக்க குழந்தைய வெளியில எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் செந்தனைய குருதியோடு கலந்து வைப்பாங்க. பிள்ளைய ஈன்றெடுத்த தாய் அந்த குருதி சோத்த பிசைஞ்சு கொற்றவைக்கு படையல் போடுவா. அடுத்த தலைமுறைக்கு இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாத்து கொடுத்த கொற்றவைக்கு புதிய மனிதர்களினுடைய குருதி கொண்டு செய்யக்கூடிய நன்றி கடன் தான் இது. குருதி சோறு கொற்றவைக்கு கொடுத்ததுமே துணங்கையாட்டம் தொடங்கும்.
போர் துணங்கை கொற்றவைக்கு உரியது. குறவை ஆட்டம் மாதிரி ஆணும் பெண்ணும் தழுவி ஆடக்கூடிய ஆட்டம் கிடையாது இது. வெறி கொண்ட மனிதர்கள் சினந்தாடக்கூடிய வெற்றி கூத்து இது. முழவுதான் துணங்கைக்குரிய இசைக்கருவி. அந்த முழவு கூட ஆணை பறைய மட்டும் இணைச்சுக்கலாம். இருளேறிய நிமிஷத்துல எவ்வியூரோட மேற்பாறையில இருந்து மொந்தை குடமுழவம் இசைக்கப்பட தொடங்குச்சு. குலநாகினிகள் கூத்துக்களை நோக்கி புறப்பட்டதனுடைய அடையாளம் தான் அது. நாகினிகளுக்கு முன்னாடி வெறி கொண்ட பாவையர்கள் சுழன்று ஆடுவாங்க. அவங்க அணிந்திருக்கக்கூடிய மாலைகள்ல இருக்கக்கூடிய மலர்கள் முற்றிலுமா உதிர்ற வரைக்கும் சுழன்று சுழன்று ஆடுவாங்க. இவங்களுக்கு அப்புறமா எதிரிகளோட கபாலமேந்தி சில பேர் ஆடி வருவாங்க. இந்த கபால கூத்துக்கு மணிமுரசம் முன்னாடி போகணும். வெற்றியினுடைய உச்ச ஆட்டமே இதுதான். ஒவ்வொரு திசையில இருந்தும் ஒவ்வொரு வகையான ஆட்டத்தோடு கூத்துக்களை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க பெண்கள். காடெங்கும் ஒளி சிந்திக் கொண்டிருந்த முழு நிலவு வரைக்கும் துணங்கைக்கான முழவொளி கேட்டுச்சு. நள்ளிரவு வரைக்கும் வெறியாட்டம் ஆடி மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. மூவேந்தர்களை வென்று முடித்த வெற்றி விழாவை ஆடி தீக்கிறதுக்கு 2 கால் போதவே இல்லை. நாகக்கரட்டுக்கு மேல பரம்பு படைகள் தங்கி இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இரளிமேட்டினுடைய குகைகள்ல முதுவேலன் இருந்தாரு. அதுக்கு மேல காரமலையினுடைய உச்சி முகட்டுக்கு கொஞ்சம் கீழ்நிலையில இருந்தபடி போற முழுமையா பாத்துக்கிட்டு இருந்தாங்க பெண்கள். கீழே தட்டியங்காட்டுல போரிடக்கூடிய பரம்பு வீரர்கள் பொதுப்படையா தெரிவாங்க. தனித்த உருவம் தெரியாது. எந்த ஒருவனையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத உயரத்துல அவங்க இருந்தாங்க. தட்டியங்காட்டு தாக்குதலினுடைய தன்மையையும் குளவன் திட்டுல இருந்து பாரி உத்தரவு கொடுக்கிறதையும் நாகக்கரட்டுல இருந்து வாரிக்கையின் ஒலி குறிப்புகளை அனுப்புறதையும் அவங்க உச்சியில இருந்து பகலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. போரினுடைய ஒவ்வொரு இரவுலையும் யாராவது ஒருத்தி ஒப்பாரி பாடல பாடுவா. அந்த பாடல் பெயர் அடையாளம் இல்லாம உருவ அடையாளம் இல்லாம வீரத்தை மட்டுமே உருவகப்படுத்தி இருந்துச்சு. எதிரிகளை கணக்கே இல்லாம கொன்றளித்த பரம்பு வீரன் குருதி பெருக மண்ணில் இறந்து விழுவதை பத்தி பாடக்கூடிய பாடலா அது அமையும். அந்த பாடல்ல பாடக்கூடிய வீரன் தன்னுடைய கணவனாகவோ தன்னுடைய மகனாகவோ காதலனாகவோ தந்தையாகவோ உடன் பிறந்தவனாகவோ இருப்பானோ அப்படிங்கிற எண்ணம் வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் எல்லோரினுடைய மரணத்தையும் மனசளவுல ஒவ்வொரு இரவுலையும் சுமந்து கடந்து வெளிவந்துகிட்டு இருந்தாங்க. வீரர்களினுடைய குருதி பெண்களினுடைய கைகள்ல இரவெல்லாம் படிஞ்சிருந்தது. எவ்வளவு கொடிய தாக்குதல் நடந்தாலும் யார் இறந்தாலும் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லையை தாண்டி கீழே போகவே கூடாது. கரியனூர் பெரியாத்தாதான் எல்லை காவலா நின்னுகிட்டு இருந்தா. இளம் வயது பெண்கள் சில நேரங்கள்ல துக்கம் தாங்காம நான் போய் பார்க்கணும் அப்படின்னு துடிச்சு புறப்படுவாங்க. அவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தணும். காரமலையினுடைய மேல் விளிம்புல பெண்களினுடைய கண்ணீர் உருள முடியாத பெரும் பாறையா உருத்திரண்டு நின்னுகிட்டு இருந்துச்சு. பால் கட்டின மார்பகம் மாதிரி நீர் கட்டி நின்னுச்சு பெண்களோட விழிகள். 6வது நாள் நள்ளிரவு கூவல் குடியினர் எழுப்பிய ஓசை மலையெங்கும் எதிரொலிச்சது. 6 நாட்களும் இறந்த யாருடைய பெயரும் அறிந்திராத பெண்கள் தேக்கனினுடைய இறப்பினை கூவல்குடியினர் சொல்ல கேட்டு நடுங்கி போனாங்க. அதுநாள் வரைக்கும் யாரையும் எல்லை தாண்ட விடாம பாதுகாத்து நின்ன கரியனூர் பெரியாத்தா தலையிலையும் மார்புலையும் அடிச்சுக்கிட்டு எல்லை தாண்டி இரளிமேட்டை நோக்கி ஓடத் தொடங்குனா. அவளை பிடித்து நிறுத்துதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லோரும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பெரியாத்தாவை நிறுத்தவே முடியல. நாகினிகள் யாருமே இங்க கிடையாது. அவங்க எல்லாருமே எவ்வியூர்ல இருந்தாங்க. பெரியாத்தாவ யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. தேக்கனினுடைய மரணத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய திடம் பரம்புல யாருக்கிட்டையுமே இல்ல. இந்த மலையினுடைய பேராசான் போர்க்களத்துல இறந்து போனாரு அப்படிங்கறத எப்படி நம்ப முடியும்? பெண்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறி போய் நின்னாங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருக்கும் நீங்க தான் அம்மா மாதிரி. மார்புல அடித்து நீங்க கதறுவத இளம் பிள்ளைகள் எப்படி தாங்குவாங்க? தேக்கன் தெய்வத்துக்கு நிகரானவர். அவரோட மரணத்தை மனிதர்களான எங்களால எப்படி தாங்க முடியும்?
எங்களை சமாதானப்படுத்த வேண்டிய நீங்களே எல்லையை தாண்டி போனால் மற்றவர்களால் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு துக்கம் இருந்தாலும் வாயால் சொல்லி துடித்து அழுது விடுங்கள். அதை விடுத்து எல்லை தாண்டி போக வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க எல்லாரும். ஆனா பெரியாத்தாவை யாராலையுமே தடுக்க முடியல. இறங்கிக்கிட்டு இருந்த பெரியாத்தாவை நோக்கி இறுதியா இறங்கி வந்தா பாரியினுடைய மனைவியான ஆதினி. என்ன சொல்லி பெரியாத்தாவை ஆதினி தடுத்து நிறுத்த போறா அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல பெரியாத்தாக்கு பக்கத்துல போய் ஆதினி சொன்னா, மயிலாவுக்கு வலி அதிகமாயிருச்சு, குழந்தை பரண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், வந்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னா. அதிர்ந்து நின்ன பெரியாத்தா தன்னுடைய கண்கள்ல வழிந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு எல்லாரையும் தாண்டி என் மகளே அப்படின்னு கத்திக்கிட்டே மயிலாவை நோக்கி ஓடுனாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்புமலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்.